வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடைபெற்ற ஸ்மாக்டவுன் மெயின் இவெண்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான உண்மை காரணம் என்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் ஸ்மாக்டவுன் மெயின் இவெண்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைனோட செர்மோனி அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து யார் வந்தான்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைன் பால்கிமன் வந்திருந்தாங்க. பால்கிமன் பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே மைக்கை வாங்கிட்டார் சொல்லசிக்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்கப் ஃபேக்ட் வந்தார். ஜாக்கப் ஃபேக்ட் வந்த உடனே பிளட் லைன் ஒட்டுமொத்தமாக அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ரோமன் ரிங்ஸ் என்ன செய்வாரோ அதே போல வந்து அந்த சிட்டியோட நேமை சொல்லி அக்னாலஜிமின்னு சொல்றாரு சோலோசிக்க. இதை பார்த்துட்டு பால்கிமன் பதறி போய், என்னடா இது நீ சொல்ற, இப்படிலாம் சொல்லக்கூடாது, இது வந்து அப்படி தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸோட ட்ரைபிள் சீஃப் மாலையை வந்து சோலோசிக்காவுக்கு போடுற மாதிரி பால்கியூமனை செய்ய சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பால்கியூமன் வந்து அதை எடுத்துக்கிட்டு கிட்ட போயிட்டு, யூ ஆர் நாட் மை ட்ரைபிள் சீஃப், நீ என்னோட ட்ரைபிள் சீஃப் இல்லை, உனக்கு போட முடியாதுன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் சோலோசிக்கா அடிக்கிறாரு. ஒட்டுமொத்த பிளட் லைனுமே பால்கியூமனை அடிக்கிறாங்க. டேபிளை உடச்சி விட்றாங்க. பால்கியூமனை தூக்கி டேபிள் கமெண்ட்ரி டேபிளை உடச்சி இந்த ஸ்லோவை முட்டிக்கிறாங்க. இது வேற லெவல் செக்மெண்ட்டாக இருந்துச்சு. இதோட உண்மை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வரும்போது ரோமன் ரிங்ஸா இல்லை சோலோசிக்காவா பிளட் லைனோட லீடர் யாருன்ற பிரச்சனை வரும். அந்த சமயத்துக்காக, அந்த ஸ்டோரி லைனுக்காக தான் இன்னைக்கு பால்கியூமன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பால்கியூமன் கரெக்டாக சொல்லியிருக்காரு, நீ என்னோட ட்ரைபிள் சீஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஜே யூசோ வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் யார் உண்மையான ட்ரைபிள் சீஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் போனுச்சு. அந்த ஸ்டோரி லைனை இப்போ சோலோசிக்காவுக்கு எதிராக ரோமன் ரிங்ஸ் செயல்படுத்த போகிறார். ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட்டாக பால்கியூமன் இருக்க போகிறாரு. மற்ற மெம்பர்ஸ்லாம் சோலோசிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. ஜிம்மி யூசோ ரிட்டர்ன் கொடுக்கும்போது ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட்டாக இருக்க போகிறாரு. இதனால் பிளட் லைனில் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய வார் நடக்க போகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.